ஹாப்பி நியூ இயர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயரில் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நியூ இயர் அன்னைக்கு எடுத்த என்னோடய ரொட்டீன் vlog தான் இது. பொதுவாக நம்மளோட சேனலில் என்னோடய ரொட்டீன் vlog ஷேர் பண்ணுறதோடு சேர்த்து உங்களுக்கோ உங்களோட லைஃபுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஏதாவது ஒரு சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளோட vlog இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங்ஸ் பற்றி. பணம் சேமிக்கிறதுல எந்த மாதிரியான ஒரு சில பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பணத்தை சேவ் பண்ணுறது எந்த விதத்துலலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நியூ இயர் அன்னைக்கு என்னோடய ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அப்படியே டாப்பிக்குள்ளே போயிடலாம். நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்துட்டேன். பர்பஸாக தான் எழுந்தேன் ஏர்லியராக. ஏன்னா இந்த இயரில் நான் ஒரு டைம் வந்து டார்கெட் மாதிரி வச்சுருக்கேன். அந்த டைமில் ரெகுலராக எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக அலாம் வச்சு கண்டிப்பாக அந்த டைமில் எழுந்திருக்கணும் அப்படின்னு பர்பஸாக தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஒரு டைமை நான் கீப்பப் பண்ணுறேன் அப்படின்னு. ஒருவேளை நான் அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த டைமை கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அந்த ஒரு டைம் ரொட்டீனுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா அது என்ன டைம் எழுந்திருக்கிறேன், அதை எப்படி நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இன்னொரு vlogல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து கலர்ஃபுல்லாக ஒரு அழகான கோலத்தை போட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்றதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதில் வந்து தோசை, கொஞ்சம் ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் தோசை அது. ஸோ இந்த இயரை நல்லா ஹெல்த்தியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பாசிப்பருப்பு தோசைக்கு தேவையானதை ஊற வச்சுட்டு சைடில் கொஞ்சம் காரமாக தக்காளி சட்னி ப்ரிப்பேர் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பார்த்தாலும் கார சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால் தக்காளி சட்னிக்கு தேவையானதை வதக்கி எடுத்து வச்சுட்டு இந்த தோசைக்கு தேவையானதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே என்னோடய பூஜை வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன மாற்றம், அதாவது இந்த இயரில் ஃபஸ்ட்டு மாற்றம் நம்மக்கிட்ட எப்படி ஆரம்பிக்குமோ அது மாதிரி வீட்லேயும் ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் முன்னாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதுவும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து கிளிப்பிங்ஸில் வந்து பார்க்கலாம். அப்புறம் இந்த இயர் கோல்ட் சேவிங்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடான டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட மீ அண்ட் மை லைஃப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் எப்படி சேவ் பண்ணேன், அதுக்கு நான் எப்படி ஒரு கோல்டு செயின் வாங்கினேன், அதுக்கு எப்படி ஒரு கோல்டு காயின் வாங்கினேன், அந்த சேவிங்ஸ் எனக்கு எப்படி பாசிபிளாக ஆச்சு அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்மளோட மீ அண்ட் மை லைஃப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இந்த vlogல நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட், பணத்தை வீணடிக்கக்கூடிய பழக்கத்தில் இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். அதாவது வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு கிளம்பணும் அப்படின்னா அது என்ன பொருள் வாங்க போகிறோம், எவ்வளோக்குள்ளே வாங்க போகிறோம் அப்படின்றத முன்னாடியே வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டியோடு போய் வாங்குவீங்க. அதை விட்டுட்டு நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம், அங்கே என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம அப்போ டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே வாங்காமல் அதை மீறி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு பொருள் வாங்கிறதுக்காக நீங்கள் வெளியில் கிளம்பி போகிறீங்க அப்படின்னா அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வரக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் பணத்தை வந்து வீணடிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிராசரி வாங்குறதுக்காக நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம வெளியில் போகிறது கிராசரி வாங்குறதுக்காக மட்டும்தான். அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு யோசிங்க. வர்ற வழியிலே ஏதாவது ஒரு இடத்துல வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் ஏதாவது பார்க்குறீங்க, அதை உடனே வாங்கணும் அப்படின்னு தோணுதுன்னா அப்படியே உங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணி அந்த பொருளை வாங்குறதுக்காக யோசித்து போகாதீங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரியான பழக்கங்களில் தான் நிறைய பணத்தை நிறைய நேரத்தில் நம்ம வீணடிச்சுக்கிட்டே இருக்கோம். என்ன வாங்க போகிறோம் அப்படின்றதையும், எவ்வளோக்கு வாங்க போகிறோம் அப்படின்றதையும், எது மட்டும் வாங்கணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணிவிட்டு கிளம்பணும் அப்படின்னாலே பணத்தை வீணடிக்கிற பழக்கம் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். செகண்ட் டிப், பணத்தை வீணடிக்கிறதுல இதுவும் ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போது ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணக்கூடிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பட்ஜெட்டை போடுறீங்க, அதுவும் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பட்ஜெட்டை டிரைவ் பண்ணுறீங்க. அந்த மந்த் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லாம் மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னும் பேசுகிறீங்க. பட் அந்த பட்ஜெட்டை மீறி உங்களோட செலவுகளை பண்ணக்கூடிய பழக்கம் உங்களுக்கு வந்துடுது எப்படின்னாலும் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. அதாவது பட்ஜெட் எதுக்கு போடுறோம்? நம்மளோட எக்ஸ்பென்சஸ் தேவையில்லாமல் நம்ம பண்ணிடக்கூடாது, பணத்தை சரியாக செலவு பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேவ் பண்ண பார்க்கணும் அப்படின்லாம் திங்க் பண்ணி தானே ஒரு பட்ஜெட்டை போடுறோம். அப்புறம் அந்த பட்ஜெட்டை மட்டும் ஒரு பேச்சுக்கு போட்டுட்டு அதை மீறி ஒரு செலவுகளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த பட்ஜெட் போடுறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும்ல. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போகிறீங்க, அங்கே போகும்போது பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் கையில் உங்களோட டெபிட் கார்டை எடுத்துகிட்டு போய் ஸ்வைப் பண்ணக்கூடிய பழக்கம் மோஸ்ட்லி ஷாப்பிங் பண்ணும்போது இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பட்ஜெட்டில் என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அதுக்கு தேவையான பணத்தை ஃபஸ்ட்டு ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணி கையில் வச்சுக்கிட்டு, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ எதுவாக இருந்தாலும் அதை வீட்டில் வச்சுட்டு உங்கள் கையில் நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அதுக்கு என்ன பட்ஜெட் வச்சுருக்கீங்களோ அந்த அளவு கேஷை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அப்படி போய் வாங்கும்பொழுது உங்களோட பட்ஜெட்டை மீறி வாங்கக்கூடாது அப்படின்றது உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கையில் அவ்வளோதான் நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதும் அதுக்குள்ளே தான் நம்ம வாங்கணும் அப்படின்றதும் ரொம்ப கான்சியஸாகவே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்படி பண்ணும்போது நம்மளோட பணம் வீணாக செலவழிக்கிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். டிப், நான் பணம் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்ற பேரில் உங்களோட பேசிக் நீட்ஸில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவை தான் வைக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது ரெகுலராக உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னா சேவ் பண்ண போகிறேன் அப்படின்ற பேரில் அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை கட் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். அது மூலமாக உங்களுக்கு செலவுகள் தான் அதிகமாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே பண்ணாதீங்க. பேசிக்கான விஷயங்களுக்கு பணத்தை செலவு பண்ண வேண்டியது அவசியமான ஒரு விஷயம்தான். இவ்வளோ தான் இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.